ஆசிஃபா பர்வீன் அவங்க என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், இணை வைக்கும் பள்ளியில் உழு மட்டும் செய்யலாமா? புவானா என்ற இடத்தில் நேர்ச்சை நிறைவேற்ற நபி அவரிடம் அனுமதி கேட்டபோது நபி அவர்கள் ஷிர்க் நடக்கும் இடத்தில் வணக்க வழிபாடு செய்யக்கூடாது என்று தடை விதிக்கிறார்கள். இந்த அடிப்படையில் இணை வைக்கும் பள்ளியில் உழு செய்வதும் கூடாது என்று வருமா அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த புவானாவுடைய ஹதீஸுங்கிறது இருக்குல்ல, அந்த ஹதீஸை அதிகமான பேர் தப்பாக புரிஞ்சிருக்கிறாங்க. அந்த ஹதீஸில் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஒரு மனிதர் ரசூல்லாட்ட என்ன செய்கிறாரு, நான் ஒரு நேர்ச்சை பண்ணிட்டேன். என்ன நேர்ச்சை பண்ணிட்டேன்னு கேட்டால், புவானா என்ற ஒரு இடத்தை சொல்லி அந்த இடத்துல நான் ஒட்டகத்தை அறுப்பதாக நேர்ச்சை அறுத்து ஏழைகளுக்கு தர்மம் செய்கிறது என்ற நேர்ச்சை செஞ்சிட்டேன் அப்படிங்கிறார். அப்போ ரசூல்லா என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், என்ன புவானான்னு ஒரு இடத்த சொல்கிறாங்க, இது எதை பஞ்சாயத்து இருக்கும் அந்த இடத்துலன்னு அவங்களுக்கு டவுட்டு வருது. சும்மா ஒட்டகத்தை நேர்ச்சை செஞ்சிட்டேன்னா அதுக்கு ஒரு அர்த்தமாயிரும். அந்த ஒட்டகத்தை புவானாங்கிற இடத்துல வச்சு அறுப்பேன்னு நேர்ச்சி செஞ்சார்னு சொன்னால் அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு பஞ்சாயத்து இருக்குது அப்படின்னு ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு டவுட்டு ஹல்கான பிஹா வசனமின் நவுசானில் ஜாஹிலியா யூபது, அறியாமை காலத்தில் வணங்கப்படக்கூடிய சிலைகள் எதுவும் அந்த இடத்துல இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. காலு மக்கள்லாம் சொல்கிறாங்களா? அப்படிலாம் இல்லை, புவானான்னு சாதாரண இடம் தான் அது. எத்தனை ஊரில் சில மைதானங்கள் இருக்கும்ல, ஒரு விளையாட்டு மைதானம் மாதிரி கூட ஒரு மைதானமாக இருக்கலாம் அது. அங்கே அந்த மாதிரியாலாம் வணங்கப்படுற தெய்வம்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க. அப்போ ஹல்கான பியா ஐதுமின் ஆயாதியும் பிரமத மக்களுடைய பண்டிகை திருவிழாக்கள் நடக்கிற இடமா அதுன்னு கேட்குறாங்க. இந்த கோவிலுக்கு திருவிழா சிலைகள் இல்லாட்டா கூட திருவிழா நடத்துவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு இடமா அப்படின்னு கேட்குறாங்க. மக்கள்லாம் சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாதுங்கிறாங்க. அப்போனா நீ அங்கே நேர்ச்சி நிறைவேற்றுக்க, நீ புவானா இடத்துல போட்டு அறுத்துக்க, தப்பு கிடையாது. அந்த இடத்துல பிற தெய்வ வழிபாடு நடக்கிற இடமா இருந்தால் அதுக்கு செஞ்சதாக ஆயிரும், பிறருடைய கொண்டாட்டங்கள் நடக்கிற இடமா இருந்தால் அதுக்கு செஞ்சதாக ஆயிரும். அதனால் நீ இந்த ஹதீஸில் இருந்து இது கேள்வி அறுக்கிறத பற்றி உள்ள கேள்வி தான். ஒரு இடத்துல அறுத்து பலியிடுவதாக இருந்து எல்லா வணக்கத்துக்கும் உள்ள ஒரு கேள்வி இல்லை. அறுத்து பலியிடுதல் இப்படிப்பட்ட இடத்தில் செஞ்சிடக்கூடாது, இது இல்லாத வேறு ஒரு அந்த இடத்துல குர்ஆன் ஓதலாமா, அந்த இடத்துல தஸ்பீஹ் செய்யலாமா, அந்த இடத்துல தொழுவலாமா என்றால் அது பற்றி இந்த ஹதீஸ் பேசலை. இந்த ஹதீஸ் எதைத்தான் பேசுது, இது அறுத்து பலியிடுறது தான் கேள்வியை. அப்போ பிற தெய்வங்களுக்கு அறுத்து பலியிட்ட மாதிரி வந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த இடத்துல நீ அறுத்து பலியிட, அப்படி இருந்தால் அறுத்து பலியிடாத, அப்படி ஒன்று இல்லைன்னு நீ அறுத்து பலியிட்டுக்கன்ற சொல்ல அலோவ் பண்ணாங்க. அப்போ இதை எப்படி புரிந்து கொள்வது, எல்லா வணக்கத்துக்கும் உரியது என்று இதை எடுத்துக்கொள்ளலாமா அல்லது அறுத்து பலியிறதுக்கு மட்டும் எடுத்துக்கொள்வதா என்றால், வேறு ஆதாரம் வரலைன்னு சொன்னான், இதுக்கு மாற்றமாக வேறு ஆதாரம் வரலைன்னு சொன்னால் அப்போ என்ன செய்யணும், எல்லா வணக்கமும் இப்படித்தான் எடுத்துக்கலாம். அது அறுக்கிறதுக்கு சொன்னாங்கல்ல, அப்படி தான் தொழுவும் கூடாது, நோம்பும் வைக்கக்கூடாது, அங்கே ஒன்றுமே செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம், மாற்று ஆதாரம் இல்லாவிட்டால். ஆனால் வேறு காரியங்கள் செய்யலாம், அறுக்கிறது தான் கூடாது என்கிற அளவுக்கு பிரித்து காட்டுகிற ஆதாரம் கிடைச்சின்னு சொன்னால் இந்த ஹதீஸை அறுத்து பலியிறவர் நிறுத்திக்கிறணும். இந்த ஹதீஸை வச்சு என்ன செய்யக்கூடாது, அப்படிப்பட்ட இடத்தில் சொல்லக்கூடாதுலாம் நீங்கள் சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட இடத்துல ஒரு பொதுவான இடம் இருக்குது, அந்த இடத்துல போய் தொழலாமா, அதில் ஒரு சிலை இருக்குது, அதில் வழிபட்டு இருக்கிறாங்க, அங்கே ஒரு திரள் இருக்குது, அந்த இடத்துல தொழலாமான்னு கேட்டால் அதுக்கு நம்ம தேடி பார்க்கணும் வேறு ஆதாரம் இருக்குதான்னு. வேறு ஆதாரம் இருந்துச்சுன்னு சொன்னால் அதன்படி நம்ம தொழுதுக்கிடலாம். வேறு ஆதாரம் இல்லைன்னு சொன்னால் இந்த நேர்ச்சைக்கு சொன்னதையே அதுக்கு நம்ம எடுத்துக்கிட்டு போய் அறுக்கக்கூடாதுட்டாங்கல்ல, எதுவும் செய்யாதுன்னு இருக்கலாம். ஆனால் இந்த நம்ம ஆய்வு செஞ்ச வகையில் இந்த செயல் அறுத்து பலியிடுறதுக்கு மட்டும்தான் தடை செஞ்சுருக்காங்களே தவிர ஷிர்க் நடக்கிற இடங்களில் தொழுவதற்கோ இன்ன பிற காரியங்கள் செய்வதற்கோ ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, அதுக்கு தடை செய்யலை. சொல்லப்போனால் இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த சூரத்துல் ஜின்னு நம்ம ஒன்று வழங்கி வச்சுருக்கோமா, ஜின்னுடைய அத்தியாயம். அந்த ஜின்னு அத்தியாயம் என்னென்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் ஜின்கள் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு மசோரா பண்ணுறாங்க. ஜின் கூட்டம் என்ன மசோரா பண்ணுறாங்கன்னா, முந்தியெல்லாம் நம்ம வானுலகத்துக்கு சர்வசாதாரணமாக போயிட்டுருப்போம், போய் அங்கே உள்ள வானவர்கள் பேசுகிறத ஒட்டு கேட்டுட்டு இங்கே நம்ம என்ன செய்வோம், ஜோசியக்காரன் மனசில் போட்டு விடுவோம். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக நமக்கு வானுலக செய்திகள் தடுக்கப்படுகிறது.
அப்படியானால் இங்கே உலகத்தில் என்னமோ நடந்திருக்குது, என்னென்னு ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்குது அப்படின்னு என்ன செய்யுங்கன்னா அறிந்து வாருங்கள்னு அந்த ஜின்களை அனுப்பி விடுறாங்க. ஜின்னுடைய தலைவர் அந்த ஜின்கள் பல பகுதியைக்கும் சுற்றி வர்றாங்க. சுற்றி வந்தாங்கன்னு சொன்னால் ரசூல்லா தொழுதுகிட்டு இருக்கிற காட்சி அந்த ஜின்கள் பார்க்குது. பார்த்துட்டு ஆஹா இவருக்கு இறுதி தூதர் வந்துட்டார், இதன் காரணத்தினால தான் நமக்கு வானுலக செய்தி தடுக்கப்படுதுன்னு சொல்லி அதை விளங்கிட்டாங்க. இதை வச்சு தான் உடனே வகையில் வர என்ன செய்து இந்த ஜின்கள் பேசிக்கொண்ட உரையாடலையெல்லாம் அல்லாஹ் எடுத்து காட்டுறான். ரசூலுல்லாஹ் கூட நேரடியாக அந்த ஜின்கள் பேசிக்கிட்டு விளங்கலை, அல்லாஹ் எடுத்து காட்டுறான். அந்த மாதிரி ஜின்கள் வந்து எங்களுக்கு வந்து குரானை கேட்டோம், நாங்கள் ஆச்சரியப்பட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த குரானில் ரசூலுல்லாஹ் ஓதுவாங்கல்ல, தொழுவிப்பாங்கல்ல, அதெல்லாம் கேட்டாங்க. அது தொழுவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா தொழுவிக்கிறாங்க. இது எங்கே நடக்குதுன்னு கேட்டால், அது முக்கியமானது, தொழுவிக்கிறாங்கல்ல, இது எங்கே நடக்குதுன்னு கேட்டால் உக்கால் என்று ஒரு சந்தை, உக்கால்ங்கிற பேரில் அரபு நாட்டில் ஒரு மக்காவுக்கு பக்கத்தில் என்ன இருக்கிறது, ஒரு சந்தை இருக்குது. அந்த சந்தை என்ன செய்வாங்கன்னா ஹஜ்ஜி சீசன் வந்துச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே பலதரப்பட்ட ஆட்கள் வந்து அங்கே குழும்ப ஆரம்பிச்சிருவாங்க. வியாபாரம் பண்ணுவதற்காக வேண்டி வருவாங்க. ஆடைகளை கொண்டு வருவாங்க, ரத்தின கற்களை கொண்டு வருவாங்க, உணவுப் பொருட்களை கொண்டு வருவாங்க, துணிமணிகளை கொண்டு வருவாங்க, விற்கிறதுக்கு வருவாங்க, வாங்கிறதுக்கு வருவாங்கன்ட்டு அது ஒரு பெரிய ஒரு சந்தை. அந்த சந்தையில் என்னெல்லாம் நடக்கும்னு கேட்டால், அந்த சந்தைக்கு உள்ளேயே வந்து சிலைகள்னு இருக்கும். அந்த சந்தையிலேயே அங்கே ஒரு கும்பிடு போட்டுக்குருவாங்க. அந்த சிலையில் வந்து அங்கே ஒரு வழிபாடு பண்ணிவிட்டு என்ன செய்வாங்க, அவங்களுடைய காரியங்களை துவக்குவாங்க. அங்கே என்ன செய்வாங்கன்னு கேட்டால், வரக்கூடியவங்களுக்கு ஒரு கேளிக்கையாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக வேண்டி பல விதமான ஆபாச நடனங்கள்லாம் போட்டு விட்ருவாங்க. நடனங்களை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம், சாமி கும்பிட்றதுக்கு ஒரு கூட்டம், ஜாமான் வாங்குறதுக்கு ஒரு கூட்டம், இப்படின்னு சந்தையின பல வெரைட்டி இருக்கணும்ல. இந்த மால்கள்லாம் இருக்கும்ல, மால்ங்கிறதுல எல்லாம் கலந்துருக்குல்ல, வியாபாரம் இருக்கும், சினிமா கொட்டையும் இருக்குதா இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் கலந்துருக்கிற மாதிரி இருந்தால் தான் என்ன செய்யும், மக்களை வந்து ஈர்க்க முடியுங்கிறதுக்காக வேண்டி அந்த சந்தையில் அதெல்லாம் வச்சுருவாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அந்த காலத்துடைய புலவர்மார்கள் இருக்காங்கள, கவிஞர்கள்லாம், அவங்கெல்லாம் கூட என்ன செய்வாங்கன்னா அங்கே ஒரு திறமையை காட்டி கவிதை அரங்கேற்றுவாங்க. உக்கால் சந்தையில் வச்சு என்ன செய்கிறது, என் கவிதையை பாருன்னு அவன் படிக்கிறது, இன்னொருத்தன் போட்டி கவிதை படிக்கிறது, அதில் எந்த கவிதை தேர்ந்தெடுக்கப்படுது அந்த கவிதையை கொண்டே காபாவில் கட்டி தொங்க விடுறது, அப்படிங்கிற வேலையெல்லாம் செய்வாங்கள்ல. அது எல்லாமே எங்கே நடக்கும்னா உக்கால்ங்கிற சந்தையெல்லாம் நடக்கும். அப்போ ரசூலுல்லாஹ் வந்து தொழுதாங்கல்ல, அது இந்த உக்கால் சந்தையில் தான். எங்கே தொழுகிறாங்க, அந்த ஜின்கள்லாம் வந்து கேட்டுச்சு, அந்த உக்கால்ங்கிற சந்தையில் தான் ஷிர்கான காரியம் நடக்கிறது, சிலைகள் இருக்கிறது, அதுக்கும் தவாஃப்லாம் செய்வாங்க, இன்னும் பல காரியங்கள்லாம் செய்வாங்க. அந்த மாதிரியான ஒரு உக்கால்ங்கிற சந்தையில் போய் கேளிக்கை, கூத்து, ஆடல், வாடல், கூத்து, கும்பாலம், சிற்கு என்னென்ன எல்லாம் ஒரு பக்கம், வியாபாரமும் ஒரு பக்கம் நடக்கும், வியாபாரமும் ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கும். அதனால தான் சஹாபாக்கள்லாம் கூட இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அந்த சந்தைக்கு போகக்கூடாதுன்னு மக்கள் நினச்சாங்க. இஸ்லாத்துக்கு வந்துட்டோம், இது அறியாமை கால சந்தைக்கு நம்ம போகக்கூடாதுன்னு தான் அல்லாஹ் என்ன செஞ்சான், அதுக்கு ஒரு வசனம் தேடலாம். நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளை தேடுவது குற்றம் கிடையாது, நீங்கள் தாராளமாக அந்த சந்தையில் போய் வியாபாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அந்த வசனத்தை கூட அருளி இருக்கிறான். அப்போ அதனால் இப்போ என்ன நம்ம பார்க்குறோம்னு கேட்டால், அந்த ஷிர்க்கு நிகழக்கூடிய அந்த சந்தையில் ரசூலுல்லாஹ் தொழுகிறாங்க, மக்களுக்கு தொழு வைக்கிறாங்க, சஹாபாக்கள் தொழு வைக்கிறாங்க. எப்படி வருது, அதாவது ஃபன் சரஃப உலாய்க்கல்லதீன தவஜ்ஜஹு நஹ்வ திஹாமா, திஹாமா என்கிற திசையில் வந்த அந்த ஜின்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க. ஓஹோ பி நகலத்தி ஆமிதீன பி நகலா, நகலாங்கிற இடத்துல உக்கால் சந்தையில் இருக்கிறது, ஆமிதீன இல்லா சூக்கி உக்காலுங்கிற சந்தையில் நாடி அவங்க வர்றாங்க. வந்தவுடனே ஓஹுவ யுஸல்லி பி அஸ்ஹாபிஹி ஸலாத்தல் ஃபஜ்ரி, அப்போ தன் தோழர்களுக்கு ரசூலுல்லாஹ் ஃபஜ்ர் தொழுவிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ மக்கள்லாம் தொழுவிக்கிறதுக்கே ஊருக்குள்ளே தொழுவிக்க முடியாது, மறைஞ்சு வாழ்கிறாங்க. அந்த ஹஜ்ஜுடைய சீசனில் பலதரப்பட்ட மக்கள் வர்றதுனால அவங்களாம் சந்திக்கிறதுக்கு எங்கே வருவாங்கன்னா உக்கால் சந்தைக்கு வந்துடுவாங்க. அங்கே தான் சுபுஹ் தொழுகை நடக்குது, சஹாபாக்கள்லாம் இருக்கிறாங்க, ரகசியமாக மறைஞ்சு வாழ்கிற ஒரு நேரத்தில் இது நடக்கிறது. அப்போ சுபுஹ் தொழுகை ரசூலுல்லாஹ் வந்து என்ன செய்கிறாங்க, தொழுவிக்கிறாங்கன்னு வருது. அப்போ அந்த உக்காலுங்கிற சந்தையில் வந்து இது புகாரியில் 4921 ஹதீஸ்லையும் இருக்கிறது, 773வது ஹதீஸ்லையும் இருக்கிறது. அப்போ இதில் நமக்கு என்ன விளங்குறதுன்னு கேட்டால், அந்த உக்காலுங்கிற சந்தையில் வந்து அதாவது ஜிஹார்னு ஒரு சிலை வச்சுருந்தாங்க. அது ஹவாஸின் ஒரு கோத்திரத்துக்கு ஒரு சிலை,
ஹவாஸின் கோத்திர முருகர் விநாயகர்னு நம்ம நாட்டில் வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி சிலைகள் வந்து ஹவாஸின் கோத்திரத்தார் வந்து ஜிஹாருங்கிற பேரில் ஒரு சிலை வைத்திருந்தாங்க. அது ஆல் அவுஃபுங்கிற குடும்பத்தார் வந்து அதனுடைய நிர்வாகிகளாக இருந்தாங்க. அதே மாதிரி வந்து அந்த மலையுடைய உச்சியில் அத்துகள் அந்த அந்த முக்கால் சந்தைக்குள்ளேயே அத்துகள்னு ஒரு சிலை இருந்துச்சு. அதே மாதிரி வந்து காணத்து ஹுனாக்காயிலும் சுகூருன், அங்கே நிறைய பாறைகளாக இருக்கும் கல் தூண்கள். எத்தூஃபூன பிஹா, அதை தவாப் செய்து கொண்டிருந்தார்கள். யஹுஜூன இலைஹா, அதில் போய் ஹஜ்ஜெலாம் செய்வார்கள். அது மாதிரி வந்து இந்த மாதிரி எல்லாம் அந்த இடத்துல அதுதான் உக்கால் சந்தைங்கிறது. உக்கால்ங்கிற சந்தையில் கவிதைகள் இயற்றுவது, அவரவருடைய கோத்திரங்களுக்கு சிலைகள் வைத்து வழிபடுவது, வியாபாரம் பண்ணிக்கொள்வது, ஆடல் பாடல்கள் நிகழ்த்துவது, மட்டும் உள்ள ஒரு இடத்துல அதில் ஒரு ஓரத்தில் போய் ரசூல்லா போய் தொழுகிறாங்க. உக்கால் சந்தை வந்து ஷிர்க் வைக்கிற இடம், அங்கே தொழக்கூடாதுன்னு ரசூல்லா நினைக்கல. அப்போ நம்ம இந்த இதோட வச்சு பார்க்கையில் வந்து என்ன கேட்குன்னா, அந்த அபுதாவுதில் வரக்கூடிய அந்த புவானாங்கிற விஷயம் அறுத்து பழியிடுறதுக்கு மட்டும்தான் அது கட்டுப்படுத்தும். அறுத்து பழியிடுறது அல்லாத காரியங்களை வந்து அதே புவானாவில் இது மாதிரி ஷிர்க் இருந்தால் கூட அங்கே போய் நம்ம தொழுவலாம். தொழக்கூடாமல் போகிறதுக்கு 4 அம்சம் இருக்கணும். ஷிர்க்குக்காக மட்டும் அப்படி சொல்ல கிடையாது. 4 அம்சம் இருந்தால் அது தொழக்கூடாதுன்னு வந்துடும், அது ஒரு விஷயம். அப்படி இல்லாமல் ஷிர்க்கு மட்டுமே ஒரு இடத்துல இருக்குது, அதில் தொழக்கூடாது என்பதற்கு இந்த புவானாவை கொண்டாந்து காட்டக்கூடாது. ஏன்னா புவானா வந்து அறுக்கிறத பற்றி தான் நேரடியாக பேசுது. ஒருவேளை கருத்துப்படி அது அடங்கும்னு நம்ம எடுத்துக்கொண்டாலும் அடங்கும்னு நபி எடுக்கலை. அடங்கும் என்ற மாதிரி நபியுடைய அடுத்த போதனை அமைஞ்சிருக்கலை. அவங்களே உக்கால் சந்தையில் தான் பயான தாவாவை அங்கே தான் வச்சு பண்ணுவாங்க. உக்கால் சந்தைக்கு என்ன செய்வாங்க, அங்கே போய் பயணம் ஆரம்பிச்சிருவாங்க. வரக்கூடியவங்களுக்கெல்லாம் சத்தியத்தை எடுத்து சொல்வதெல்லாம் உக்கால் சந்தையில். அது சீசனுக்கு தான் நாளுக்கு வருவாங்க. பல ஊர் மக்களுக்கு எடுத்து சொல்வதாக இருந்தால் நம்ம தேடிட்டு போய் ஊராக பொதுக்கூட்டம் போட முடியாது. மக்களையெல்லாம் ஒன்று கூட்டுற ஒரு ஊராக அந்த மக்கள் இருந்ததுனால பல நாட்டிலேருந்து வரக்கூடிய மக்களை எல்லாம் முக்கால்ங்கிற சந்தையில் அவங்க சந்திப்பாங்க. அப்போ அங்கே போய் பயான் பண்ணுவது, அங்கே இருக்கிற கூட்டத்தில் அப்படின்லாம் ரசூல்லா போய் பயான் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவன் அபுஜெயில் பின்னாடியே வருவானான். இந்த ஆள் போய் சொல்கிறாரு, கேட்காதீங்க அப்படி. அந்த நேரத்தில் வந்து புனித மதத்தில் சண்டைக்கு வரமாட்டாங்க. அதனால் வந்து மக்களுக்கு என்ன செய்வாங்க, போதனை செய்ய தடுப்பாங்கலாம் வருது. அந்த இடம்லாம் என்ன இடம், தாவா பண்ணுற இடம், பிரச்சாரம் பண்ணுற இடம் என்னன்னு கேட்டால் சில உள்ள இடம் தான். சில வழிபாடெலாம் நடக்கக்கூடிய, வியாபாரம் நடக்கக்கூடிய சந்தையில் தான் இவ்வளோ நடக்குது. அதனால் இதில் வந்து ஒரு ஷிர்கான ஒரு காரியம் நடக்கிற ஒரு இடத்தில் தொழக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. 4 விஷயம் இல்லை குர்ஆனில் சொல்கிறான்ல, அந்த 4 சேர்ந்தா தான் என்ன செய்யணும், தொழக்கூடாதுங்கணும்.